ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து நாமக்கலுக்கு புது வழி புது ரோட்டில் எப்படி போகிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த நாமக்கல் நதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அப்புறம் நீங்கள் இந்த ரோடு வரைக்கும் வந்துட்டு இந்த போர்டு தெரியும். இந்த போர்டை பார்த்து எல்லாரும் எங்கே வரணும்னு தெரிஞ்சு வந்துருங்க. போர்டு அங்கே இருக்குங்க. நாங்க இப்ப நாமக்கல் தாங்க போக போறோம். அதனால நாமக்கல் 42 கிலோமீட்டருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லாம விட்டுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அப்பாவோட பிள்ளை யூடியூப் சேனல் நிறைய பாக்குறாங்க. உண்மையாலுமே அப்படிதான் தெரிஞ்சுதா? இப்பதான் போவேன். நீ எடு அப்படியே இந்த ரைட் சைடு தான். இப்ப நம்ம ரைட்ல டர்ன் பண்ண போறோம். கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே கேஎஸ்ஆர் காலேஜ் தாண்டினீங்கன்னா உடனே அந்த போர்டு தெரியுங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் தாண்டினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூட்டன். இது 5 பண்ணையா என்ன ஊருல? இந்த இடத்துல ஒரு யூட்டன் போடுறோம். அடுத்து வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. மேல போடு நேரம் பொண்ணு பள்ளிப்பாளையம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், பரமத்தி வேலூர், பொக்கராயம்பேட்டை எல்லாத்துக்கும் இந்த ரோடை தான் இந்த சாலையை பயன்படுத்த போறாங்க. வாங்க, கரூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர். இந்த போர்டு மேல இப்ப நாங்க லெஃப்ட் போறோங்க. கரூர் மேல காமி, மேல கேமரா மறைச்சு. 62, கள்ளக்குறிச்சி 140, பெரம்பலூர் 138. இப்ப நாம போறது நாமக்கல். அதாவது பெரம்பலூர்னா நாமக்கல் வழியா தான் பெரம்பலூர் போக முடியும். அதனால எது எக்ஸ்ட்ரீமா இருக்குதோ அந்த பெரம்பலூர் இதை நாமக்கல் போய் நாமக்கல், துறையூர், பெரம்பலூர். இந்த ரோடை பாத்தீங்கன்னா அருமையா போட்டிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. பயணம் செய்யறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு மக்களே. 2 பக்கமும் நேச்சுரான பகுதி. மறக்காம வண்டி ஓட்டுனீங்கன்னா என்ன பண்ணணும்? ஹெல்மெட் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த ரோட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க நிறைய லக்கிய தேட போறீங்க, இந்த ரோட் நீங்க பயன்படுத்திக்கலாம். மக்களே, வித்யா விகாஸ் கல்லூரி, வித்யா விகாஸ் பள்ளின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு பின்னாடி நாம இந்த பாதையை பண்ணிட்டு இருக்கோம். இருக்கு. இந்த வழியா தான் நாம போய்கிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, இயற்கையான சூழல். பனை மரங்கள் நிறைய இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்கு. அங்க தூரத்துல பனை மரங்களும் இருக்கு. பாருங்க, மயில் அங்க ஒண்ணு அழகா இருக்கு. பாருங்க, மயில் அந்த இடத்துல 2 மயில் இருக்குது. எங்க இருக்கு? இது நீரோடை பகுதி இருக்குது. அதனால மயில் அங்க நம்மள பார்த்து போகுது. நேர பருவப்பா, நேரம் நீர்த்துறை இருக்கிற இடத்துல மயில்கள் அதிகமா இருக்கும். இப்ப நாம அப்படியே பயணம் செய்யலாம். இந்த பனை மரம் நல்லா
பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நொங்கு இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நொங்கு இந்த பனை மரத்துல வந்து நொங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெளுவு, பனவெல்லம், கருப்பட்டி, இது மாதிரி நிறைய உடலுக்கு ஆரோக்கியமான வந்து பொருட்கள் வந்து இந்த பனை மரத்துல வந்து கிடைக்கக்கூடியது. அங்க தூரமா பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை வந்து நம்மளுக்கு சிவபெருமான் அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் தூரத்துல. ஆனா நம்ம இப்ப வந்துட்டு அந்த கோயிலுக்கு போறது இல்ல. கோயிலுக்கு போனோம்னா நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்துட்டு இது பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது அந்த கோயிலுக்கு போலாம் மக்களே. காமிக்கிறது என்ன, இது பழங்காலத்து ஏதோ நீர் தொட்டி மாதிரி, நீர்த்தேக்க தொட்டி மாதிரி தெரியுதுங்க. அந்த வித்யா விகாஸ் ஸ்கூல் தாண்டி இந்த சாலையில மக்கள் இது விவசாயத்துக்காக இந்த நீர்த்தேக்க தொட்டியை வந்து கட்டி இருக்கிறாங்க. இயற்கையான சூழல் அமைச்சிருக்கு. கூட்டப்பள்ளி போறதுன்னா இந்த வழியில போய்க்கலாம். இந்த சாலையில பக்கத்துல இருக்கக்கூடிய சாலையில இறங்குனீங்கன்னா நேரா கூட்டப்பள்ளி பக்கமா நீங்க போய்க்கலாம். அதுக்கான ரோடு பொதுமக்களின் வசதிக்கு ஏற்ப இந்த மிக சிறப்பாக 2025 திருச்சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டுல இருக்கிறது தாங்க திருச்சி 128 கிலோமீட்டர், ஆத்தூர் 92 கிலோமீட்டர், பெருந்துறை 40 கிலோமீட்டர். அடுத்து நாம நேரா நாமக்கல் பயணிக்க போறோம். ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டான இறையமங்கலம் அணிமூருங்கிற ஊரு போகுது. இப்படியே அந்த ரவுண்டான அருமையா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இடது பக்கம் எடுத்தீங்கன்னா திருச்செங்கோடு போயிடலாம். நீங்க பாருங்க, டூரிஸ்ட் வாகனம்லாம் இங்க வந்துட்டு இருக்கு பாருங்க. வடநாட்டு வண்டியாட்டு